அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலனை தான் பார்க்க போறோம். சனி பயிற்சியினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியின் தாக்கத்தால் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்பொழுதுமே தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எந்த மாதிரி வகையில கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குபவர் இந்த சனி பகவான் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா மாசி 22ஆம் நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:31 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தால் மந்தமான கதியும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சம் என்று வழங்கக்கூடிய நீதிபதியாக விளங்குபவர் இந்த சனி பகவான் அப்படின்னே சொல்லப்படுது. இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு சுமார் 2.5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 30 மாதங்கள் ஆகுவதாக சொல்லப்படுது. மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்களை அளித்தாலும் தர்மம் நியாயம் வழியில் நடப்பவர்களுக்கு நன்மையை மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம் அப்படின்னே சொல்லலாம். அயன சைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கும் இடமாக சொல்லப்படுது. அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் பார்க்கும் பொழுது மனிதர்களின் சுய விழிப்புணர்வு, தர்மத்தின் மீதான நம்பிக்கை இது இரண்டுமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக மற்றும் ரகசியங்களின் இருப்பிடமான மீனத்தில் சனி அமருவதால் அரசியல் மற்றும் அறிவியல மறைவாக இருக்கக்கூடிய பல புதிய உண்மைகள், பல ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வருவதாக சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பல புதிய மாற்றங்கள் உருவாகலாம். மருத்துவத்துறையில பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் நிச்சயமா ஏற்படலாம். இந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய தாக்கத்தால் பல மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நமக்கு நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒருவரது கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார். இதனால பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தூய மனதுடன் மற்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலன் பாராமல் நம்ம செய்து வந்தோம்னா கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு சிறந்த பரிகாரம் இதுவே அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சனி பயிற்சியால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகளையும் சவால்களையும் ஒரு சேர கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 2 மற்றும் 3ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது அதாஷ்டம சனி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது அஷ்டம சனி தரக்கூடிய பாதிப்புகளில் பாதி அளவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல் நலத்தில் அதிக கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. மாறாக பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை, தனவரவு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது சிறு குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயத்தில் தனுசு ராசினியர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே உங்களுடைய பேச்சில் நிதானம் ரொம்ப முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்கள் பகையாக உருவாக்கும். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வுல இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கைகூடலாம். பழைய வாகனத்தை விற்று
புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் சில ராசினியர்களுக்கு நிச்சயமா ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்க்கணும். வீட்டு செலவுக்காக நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்கலாம். அதாவது வீட்டு பராமரிப்புக்காக அதிக பணம் செலவாகலாம். தனுசு ராசினியர்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் பணி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். குறுக்கு வலைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யும் போது மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலையில் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய வளர்ச்சியை இது உறுதி செய்ய உதவலாம். அதாவது வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக வேலை பளு நிச்சயமா ஏற்படலாம். வேலை பளு காரணமாக குடும்பத்தை பிரியக்கூடிய சூழல் சில தனுசு ராசினியர்களுக்கு நிச்சயமா ஏற்படும். கலை மற்றும் கல்வியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. படிப்பில் மந்த நிலை ஏற்படாமல் நிற்பதற்கு திட்டமிட்டு நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய படிப்பிற்கு நிச்சயமா உதவலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் போராட்டமான சூழலாக இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். கலைஞர்களுக்கு புதிய படைப்புகளை உருவாக்கும் போது காப்புரிமை போன்ற சட்ட விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புகழை விட பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கலே முக்கியமாக இருக்கிறது. தனுசு ராசினர் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம், இதனுடைய சனியினுடைய தாக்கம் எந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு குறையும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்தை நிச்சயமா நீங்க குறைக்கலாம். என்றவரை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் 48 எள் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அது போலவே புளியோதரை சாதத்தை நீங்க தானமாக செய்து வருவது இன்னும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா சனியினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தாலுமே உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இதனால நிச்சயமா குறையலாம். அது போலவே தேவையற்ற பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவலாம். அதுபோலவே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் காகங்களுக்கு எள் கலந்த சாதம் வைத்து வந்தீங்கன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம். அரசமர பிள்ளையார்களுக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க தவறாமல் செய்து வரும் பொழுது கண்டிப்பா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமா குறையலாம். ஸோ தாக்கங்கள் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் நிச்சயமா இந்த பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுதே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான உணர்வு நிச்சயமாக தோன்றலாம். ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை தனுசு ராசி நேயர்கள் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் மிகவும் எளிமையான பரிகாரமாக வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கத்தால் பல வழிகளில் பல்வேறு விதமான வழிகளில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், ஏதாவது ஒரு வகையில் சிக்கல், பிரச்சனை எதுவாக ஏற்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறந்த வழிபாடாக ஆன்மீக வழிபாடுகளை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஆன்மீக வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு உண்டாகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு, சனி பகவானின் தாக்கங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.